நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வியா ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1313வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திரௌபதி அம்மனை பற்றி பார்க்க போகிறோம். திரௌபதின்றது ரொம்ப மனசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம். குலதெய்வம்லாம் கிடையாது எனக்கு. ஆனால் திரௌபதின்னு நினச்சாலே என்ன, அகல்யா, சீதா, தாரா, மண்டோதரி, திரௌபதினு வருது. பஞ்சகன்யா ஸ்மரேத்தியம் நித்தியபாகு போதும். அகல்யா, சீதா, தாரா, மண்டோதரி, திரௌபதி. இப்போ மண்டோதரி வரைக்கும் ராமாயண காலத்துக்கு போயிடுவோம். திரௌபதி மட்டும்தான் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறமா வரவோம். மகாபாரத காலத்தில், மகாபாரதத்துக்கு ராமாயணத்துக்கு 1000 வருஷம் வித்தியாசம் வருது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அக்னியிலேருந்து ஒரு அக்னி குண்டத்துலேருந்து உதயமாறா அந்த படம் தான் அது. இது கோவில் இருக்க அம்பாளுது. கொண்டை போட்டுட்டு ஹரித்ரா வஸ்திரம், மஞ்சள் நிற வஸ்திரம், மல்லிகைப்பூவில் ரொம்ப பிரியமானவோ. திருத்தணியில் படிக்கும்போது திரௌபதி அம்மன் கோவிலில் ஒரு வாரம் நடக்கும் பாரதம். இந்த மகாபாரதத்தை ரொம்ப அழகாக சொல்லுவாள். 2 கோவில் திருத்தணியில், இந்த பழைய கோவில் ஒன்று இருக்குது, புது கோவில் ஒன்று இருக்குது. ஸோ 2துலேயுமே நடக்கும். 2துலேயும் குளம் உண்டு. இந்த இந்த துரியோதன இது பண்ணுறது, பீமசேனம் அடிச்ச போகிறது எல்லாமே நடக்கும். படுகளமெல்லாம் உண்டு, எல்லாமே உண்டு. அர்ஜுன தபஸ் உண்டு, எல்லாமே உண்டு. பட் அந்த பழைய கோவிலில் திரௌபதி அம்மன் ரொம்ப அழகாக இருக்கும். அவளுக்கு மஞ்சள் வஸ்திரம் தான் பிடிக்குமா. என்ன சிவா, அம்பாளை அலங்காரம் பண்ணி இந்த மஞ்சள் வஸ்திரத்தில் பட்டுப்பா கட்டி, அப்போ இதில் முந்தானையில் கூட மல்லிப்பூ போட்டு இதுவோட நெருப்போட அப்படியே மலரும். அப்படியே பெரிய எல்லா ஊரையும் நடக்கும் அது. திரௌபதி அம்மன் கோவில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டில். இது யூஸ் ஒண்டர். அம்பாள் திரௌபதி பிறந்தது கிடந்து எல்லாமே எங்கே யூபியில் இப்போ இருக்க அந்த இதில் ஹஸ்னாபுரம் அந்த அந்த ஏரியா தானே. பஞ்சாலம் கிஞ்சாலம் எல்லாமே அந்த சைடு தானே. ஹரியானா, அந்த அந்த பஞ்சாப் அந்த மாதிரி ஏரியா தான் வாழ்து. ஆனால் அவளை இங்கே அங்கே வணங்குறதை விட இங்கே தான் ஜாஸ்தியாக வணங்குறான் அவளை, தமிழ்நாட்டில் தான். ஸோ அவளுடைய சரித்திரத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கி. பாரதம் போன்ற பெண்மணிகளில், பதிவிரதா சிவரமணிகளில் திரௌபதி ஒத்தி கடைசி பெண் தெய்வமாக இருக்கா. ஆனால் ரொம்ப அக்னியில் தோன்றிய திரௌபதி திரௌபதி மகாராஜா புத்திரர்கள் பெற வேண்டி யாகம் செய்ய கலைக்கோட்டு முனிவர் ஆசைக்கிறார். கலைக்கோட்டு பேர் ரிஷிசிங்கர். கலைக்கோட்டு மாமுனியும் பேர். கலைமானுடைய கொம்பு தலையில் இருந்தவருக்கு. கலைக்கோட்டு முனிவருக்கு திரௌபதி மகாராஜா கோபம் நன்றாக தெரிந்ததே. அவர் மகாராஜா மனத்தில் தோன்றியதே படமாக காட்டினார். தபசீரர் அவரால் முடியும். திரௌபதி மன்னனை தேர்காலில் கட்டி எழுந்து அவனுடைய தோழன் துரோணர் முன் நிறுத்தினான் அர்ஜுனன். இதனால் அர்ஜுனனை விரும்பி மணக்கும் மகளும் துரோணரை கொல்லும் மகனும் என்று புத்திரகாமேஷ்டியாக செய்கிறார். ஸோ துரோணரும் திரௌபதியும் ஒன்றா படித்தவா. ஸோ நான் ராஜாவானா உனக்கு எல்லாம் தரேன்ற. அப்புறம் மறந்துடுறான் அவன். நீ யாரும் கேட்க ஆரம்பிச்சிடுறான். அதில் துரோணன் இஸ் அப்செக்ட். ஸோ அர்ஜுனை ட்ரைனை பண்ணி அர்ஜுனை அனுப்புகிறாரு. ஸோ அர்ஜுனை அவனை தேக்காலை கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறான். இதெல்லாம் நடக்கிறது. இப்போ துரோணர் பனிஷ் பண்ண சொல்லிட்டு திரௌபதி மகாராஜா என்ன செய்கிறான், புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணுறான். அதுக்கு யார் அட்வைசர்? ரிஷிசிங்கர். ஸோ புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய விரும்புகிறார் அல்லவா முனிவர். அம்மனை ஆமோதிக்க, மந்திரங்கள் தவறினை சொல்லிக் கொடுக்க, யாக ஆகம முறைகளை பழுதில்லாமல் நடக்க யாசன் உபயாசன் இரு சகோதர முனிவர்கள் இருக்கிறார்கள். யாசனை தலைவராகவும் உபயாசனை பிரகுதிராமன் கொண்டு நடத்தினார். வெற்றி புரிவார் என்று யாசிராம் என்றார். ஸோ துருபதன் கங்கை நதி காட்டில் யாகம் செய்தார். அபிஷேக் மனைவியிடம் கொடுத்தார் திரௌபதி மகாராஜா. ஆனால் யாக குழந்தையை பெற்றுக்கொள்ள உடன்பாடு என்று மறுத்து விட்டாள் ராணி. அதை வாங்கிக்க மாட்டேன்றார் ராணி. எனக்கு சாதாரண பிறக்கிறத வரை யாகத்திலேருந்து பிறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே உபயாசகர் அபிஷேக் அக்னியை போட்டு விட்டார். அதிலிருந்து முதலில் வெளிப்பட்டான் மகன் திருஷ்டத்யும்னன். மீண்டும் வேள்வி தொடங்கியது. அது மகள் திரௌபதி வெளிப்பட்டார்.
அக்னி திரௌபதியின் பெற்றோர் ஆழ்படியால் நெருப்பு அவளை சுடுவதில்லை, குளிரும் பனியும் அவளை வாட்டுவதில்லை. பேரழகி அவள். அர்ஜுனன் மருமகனானால் துரோணர் துரும்பு என்ற பெருமைத்தோடு துருபதன் திரௌபதியை வளர்த்தான். திரௌபதி ஒரு தெய்வீக பிறவி, லட்சுமி தேவியின் அம்சம். சாதாரண பெண் அல்ல, அக்னிந்து தோன்றியவள். சாதாரண மனிதர்களைப் போன்று சிறு குழந்தையாக பிறந்து வளர்ந்தவள் அல்ல திரௌபதி. வேத கலாச்சாரத்தில் மிக உயர்ந்த பெண்களை உருவாக போற்றப்படுகிறாள். பெண் என்றால் பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை நினைக்க சமூகத்தில் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கேட்டவள் திரௌபதி. முதல்ல அந்த காலத்தில் 5000 வருஷத்துக்கு மேலே சட்டம் போட்டிருக்காங்க பாருங்க. திரௌபதி திருமணம் அசாதாரணமான ஒன்று. திருஷ்டித்யும்னோடு ஆலோசித்து திரௌபதன் சுயம்பர ஏற்பாடு செய்கிறான். பாண்டவர்கள் அரக்கமாளியிலிருந்து தப்பி இடும்பன் மகாசுவரன் போன்றவர்களை கொன்று தாயுடன் ஏகசக்கர முகத்தில் வசித்து வந்தனர். திரௌபதியின் சுயம்பரத்தை கேட்டு பாஞ்சால தேசத்துக்கு பிராமணாவாட்டம் வந்து வேஷத்தில் வராவா. சுயம்பர மண்டபம் மெல்லிய எஃகு தந்திகளால் ஆன நானுடைய பெரிய வில் சுயம்பர மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேலே சுழலும் எந்திரத்தில் ஒரு பொன் மீன், கீழே தடாகத்தில் அது நிழலை கொண்டு கணக்கிட வேண்டும். மேலே பார்க்காமல் அம்பை வைக்க வேண்டும். கீழே அந்த தண்ணியில் பார்த்து மேலே விடணும். அந்த தண்ணியில் தான் பார்த்துட்டு இருக்கணும், கீழே பார்த்தா மேலே விடணும் அம்பை. அது எல்லாரும் ஃபெயிலியாக அர்ஜுனன் பண்ணிடலாம். அதை ஸோ திரௌபதியின் அழகை கண்டு பிரமித்தவர்கள் போட்டியை கண்டு திடுக்கிட்டனர். துரியோதனன், சல்லியன், சகுனி, சாத்தகி, ஜராசந்தன், சிசுபாலன், மகதத்தன், நீலன் என்ற பல அரசர்கள் முயன்று தோற்றனர். கர்ணன் அங்கதேச அரசன் வில்லி நாணேற்றினான். அவன் இலக்கை வீழ்த்தி விடுவான் என்பதை உணர்ந்த திரௌபதி, தேர்ப்பாளனுக்கு மகனாக உனக்கு மாலையிட மாட்டேன்னு சொல்லிடுறான் முன்னாடியாக. அவையோருக்கு முன் அவமானம் தாங்காமல் வெளியேறினான் கர்ணன். இந்த வருத்தமும் அவமானமும் தான் கர்ணனை துரியோதனோடு சேர்த்து கொண்டு துயிலும்போது துச்சமாக பேச வைத்தது. கர்ணன் சூரிய புத்திரன். சூரிய ஒளிக்கு அருகில் எவனும் போக முடியாது. எரித்திவிடும் வெப்பம் கொண்டவன். அதுபோல நெருப்பில் பிறந்த திரௌபதியும் நெருப்பாய் சொற்களை கொட்டக்கூடியவள். இது ஒரு பிறமிறக்க கூட்டத்தை அந்தன வேடத்தில் இருந்த அர்ஜுனன் போட்டியில் கலந்து கொள்ளலாமா என்று விரும்பினான். திருஷ்டித்யும்னன் எழுந்து அந்தனரான சுக்கராச்சாரியாரின் மகன் தேவயானியை சத்திரகுலத்தில் பிறந்த யயாதியை மணந்திருக்கிறார். சுயம்பர மாலையை கையில் பிடித்து என் சகோதரி அந்த அந்தன கழித்தில் தான் இட வேண்டும் என்று விதித்திருந்தால் யார் மாற்ற முடியும்னு சொல்லிடுறான். சரி நடக்கட்டும் சொல்லிட்டு பண்ணுற அந்த நேரத்தில் அர்ஜுனன் சுழலும் எந்திரத்தை வீழ்த்தினான். செங்கனின் மலர்களால் அந்த மாலையை அர்ஜுனன் கழுத்தில் போட்டால் திரௌபதி. அர்ஜுனன் உடனே திரௌபதியை கைப்பிடித்து அழைத்து சென்றான். சத்திரர்களுக்கு தலைகுனிவு. துரியோதனாதிகள் கொதித்தனர். அர்ஜுனனை அழைத்தவர்கள் அர்ஜுனன், பீமன் சேர்ந்து சண்டையிட்டு தோற்கடித்தனர். துருபதனோடு போரிட்டவர்கள் திருஷ்டித்யும்னன் எதிர்த்தான். கண்ணனும் பலராமனும் பல அரசர்களை சமாதானப்படுத்தினர். கர்ணன், சல்லியன் ஆகியோர் பூனையோடு சண்டையிட்டு புலி ஜெயித்தாலும் அவமானம் தான் ஊர் திரும்பினர். சண்டை ஓய்ந்ததும் ஐவருடன் திரௌபதியுடன் தாங்கள் அங்கிருந்த வீட்டுக்கு சென்றனர். திருஷ்டித்யும்னனும் அவன் அறியாமல் கிருஷ்ணனும் பாண்டவர்களை பின்தொடர்ந்தனர். பாண்டவ தாய் குந்தி உள்ளே வேலையாந்ததால் கதவு தாளிடப்பட்டிருந்தது. திரௌபதியின் அழகில் பயங்கிய அர்ஜுனன், அம்மா, நான் உண்ண அற்புத கனி என்று கொண்டு கொண்டிருக்கிறேன். எப்பொழுது போல் குந்தி தேவியும் நீங்கள் ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கூறிவிட்டார். கதவை திறந்து பார்த்தோன்னா அனைவரும் திடுக்கிட்டனர். குந்தி தேவி உட்பட. கன்னி என்றாய அர்ஜுனா என்று விளைவினார். ஆனால் அர்ஜுனனோ, இல்லையம்மா, பழக்குவியலாக இருக்க விடைத்தான் கனி என்று சென்றான். திருஷ்டித்யும்னனை விரைந்து அரண்மனை திரும்பி துருபதனுடன் நடந்ததை கூறினான். துருபதனும் சகல மரியாதையுடன் அவர்களை அரண்மனைக்கு அழைத்து வந்தான். அர்ஜுனன் திரௌபதி திருமணத்தை உடனடியாக நடத்த ஏற்பாடுகள் செய்தான். உடனே தர்மபுத்திரர் தாயின் வார்த்தைகளை மதித்து எங்கள் ஐவருக்கும் திரௌபதி மனைவியாக வரணும்னு சொல்கிறார் அவர். அது எப்படி ஒத்துக்க முடியும் கேட்குற எல்லாரும். குந்தி தேவி எப்பேற்பட்டவள் தெரியுமா? கோபமே நரம்புகளாக கொண்டது விவாசனம் வரப்பட்டவள். சூரியன், யமதர்மன், வாயு, இந்திரன் போன்ற தேவர்களை அன்பை பெற்றவள் என்று அவள் வாக்கு பொய்யாகுமா? திரௌபதியின் திருமணம் பொதுவாக ஏற்றத்தக்கதல்ல என்றாலும் அசாதாரணமான பெண்ணாக திரௌபதியை பொறுத்தவரையில் அங்கு ஏற்கத்தக்கது என்பதை மகாபாரதத்திலிருந்து அறிகின்றோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கல்யாணம் ஆகும்போது திருப்பி கன்னி பொண்ணாக மாறுறாவா. அந்த திருமாங்கலை மறைஞ்சு அடுத்த திருமாங்கலை வரும். ஒவ்வொரு தினம் நெருப்புலேருந்து எழுந்து வரா.
ஃபஸ்ட்டு தர்மம் இருக்குது, அப்புறம் பீமன் இருக்குது, அப்புறம் அர்ஜுனன் இருக்குது, நகுலன் சகாதேவன் இவளோட தனித்தனியாக திருமணம் நடக்கிறது. இப்போ வேதவியாசர் அங்கே வந்தார். நடந்தையெல்லாம் அவர்கிட்ட கூற அவர் துர்பேரனம் முற்பிறவில் தேவபதி மௌக்கல்யம் ரிஷியிடம் பத்தினி நலாயினி பொறியின் சிவராம படாத பாடுபட்டார். மறுபிறவிலாது சிறந்த கணக்கு என்று அந்த வேறு ஈசானன் தத்புருஷம் ஆமதேவம் சத்யோஜாத்த மகோரம் 5 சிவனோட 5 முகத்துக்கு ஒவ்வொரு முகமாக பூஜை பண்ணி எனக்கு 5 குவாலிட்டிஸ் கடமை பண்ணி கேட்குறா. ஈஸ்வரனும் அப்படி வரமளிச்சார். உனக்கு ஒருத்தருக்கே எல்லா குவாலிட்டி இருக்காது, உனக்கு 5 புருஷன் கொடுத்துடுறேன்ட்டார். ஸோ என்ன கேட்குறாவன நீதி தவறாத கணவரை அடைய வேண்டும், புஜபல பராக்கரனோட புருஷன் அடைய வேண்டும், சிறந்த வில்லாளியும் அளவும் கொண்டு படிபடுக்க வேண்டும், லட்சணமும் சர்வகுணம் அறிந்த அளவுடைய பர்த்தாவை அடைய வேண்டும் என்று வேண்டினார். பாவம் பேதிப்பெண் எத்தனை ஆசைகள் மனதில். ஸோ வரம்புரன ஈசன் ஒரே புருஷன் அந்த 5 குணங்கள் இருக்காது, அதனால் 5 விதமான குணங்கள் உள்ள 5 பேர் உனக்கு ஆம்படியாக வருவான்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் சொல்லி இதனால் 5 இவ்வளோ பத்தினியாவதே உலகம் தூற்றாதுன்னு வேதவியாசர் சொல்லிடுறாரு. துருபதன் சமாதானம் அடைந்து திருமண ஏற்பாடுகள் செய்தான். முதலில் தர்மபுத்தருக்கும் திரௌபதிக்கும் கல்யாணம் நடந்தது. பின் ஹோம அக்னியில் கொளுத்து வந்த திரௌபதிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பீமனோட கல்யாணம். ஒவ்வொரு முறையும் திரௌபதி தீக்குளித்து கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த மாதிரி ஆறுது. திரௌபதியை புகுந்த வீட்டில் பெருமையையும் புகழையும் நிலைநிறுத்த அனைத்து துன்பங்களையும் அனுபவித்தார். பேரழகும் பெருங்குணமும் ஒருங்கேற்பட்ட மாதரசி அவள். திரௌபதியின் அரைச்சீற்றமே அவளை அம்மனாக மக்கள் இன்றும் வந்து ரொம்ப வெல் டிசிப்ளின் சொன்னப்பா. போன ஜென்மத்திலே மௌத்கல்யர் பொண்டாட்டியாக பிறந்து அவ்வளோ இதுவாக அது பொறுமையாக இருந்தோ. இந்த பிரசத்தில் தர்மர் ராஜசியாகும் போது துரியாதனம் வரும்போது வந்து பணிக்கு தர நினச்சிட்டு தண்ணியில் காலை வச்சு சறுக்கி வச்சு விடலாம். சிரிச்சிடுறா மாடியிலேருந்து. அது மேலே கறி வச்சுட்டு இருக்கான் அவளை. ஸோ அதனால் வந்து மாமாட்ட பேசி மஞ்சம்மா சூதாட இது பண்ணி அந்த சூதாட்டத்தில் ஜெயிச்சு திரௌபதியை பிடிச்சி இழுத்துன்னு சொல்கிறான். வரமாட்டேன்றான்னு சொல்லும்போது தலையை பிடிச்சி இழுத்துருவான்றான். பெண்களோட தலைமுடியை யாரும் தொடவே கூடாது. துர்சாதனம் மாதிரி பண்ணும்போது எந்த கையால் தலைமுடி பிடிச்சி இழுத்துன்னு வந்தியோ அந்த கை இறந்து வேணுன்றா. ஸோ துர்சாதன கை இறந்து விடுது போரில். அதே மாதிரி தான் தொடையை கட்டி இடது தொடை வந்து பொண்டாட்டிக்குரியது. அதை தொட்டி அதில் வந்து உட்காந்து வைக்கணும்ன்றான் திரௌபதியை. அதனால் எந்த தொடையை தொட்டி காமிச்சியோ அந்த தொடையில் தான் உயிர் பிரியணுன்றா. பீமசேனா அதை வச்சு அவன் உடைக்கிறான். இது பின்னாடி மகாபாரத யுத்தத்தில் வருது இதெல்லாம். ஸோ அவள் சொன்ன சாமான்லாம் பயிற்சி சொல்லப்படுறது. ஸோ துச்சோதனன் திரௌபதியை கூந்தலைப்படுத்தி எடுத்து வந்தான். சபையில் பீஷ்மர், விதுரர், கிருபர், துரோணர், கிருதவர்மா, திருதராஷ்டிரம் போன்ற இருந்தும் இந்த அவமானம் நடந்தது. அபயோர் அறிவியார்த்தமாக கேள்வியை திரௌபதி வந்தவுடன் கேட்டவுடன் துச்சாதன கேவலமாக அவளை பேசி துகிலிருத்தான். கிருஷ்ணனின் பரம பக்தியான அவள் கிருஷ்ணா என்று அபர குரலை எழுப்பினாள். கண்ணனுக்கும் அவளுக்கும் விசேஷ பந்தம் உண்டு. அவளும் வந்து கிருஷ்ணன் பேர் திரௌபதிக்கு. அவளும் கரிய நிறம் தான். அவள் வெள்ளை கிடையாது. அவள் ஸோ துச்சாதன துயிலே அவள் ஆடைகள் வளர்ந்து கொண்டே போனது. என்ன வந்து சிசுபாலனை வதம் பண்ண செய்யும்போது விரலில் அடிப்பட்ட கண்ணனுக்கு தன் உடையில் இது கிழித்து இந்த புடவை கட்டிக்கிறது இது கொடுக்குறா. அந்த கிழிச்சு அந்த அடிப்பட்டதுக்கு அது இது பண்ணி தர்றார் அவர். கூறிய மதியெழுப்பம் கொண்ட திரௌபதியின் கேள்விகளுக்கு அவையோரால் பதில் கொள்ள முடியவில்லை. துரியோதனிடம் எந்த தொடையில் அடித்தாயோ உட்கார சொன்னாயோ அந்த தொடை வழியே உன் உயிர் போகும் என்று தைரியமாக சபித்தார். பாரத போரில் பீமன் துரியோதனை தொடையில் அடித்து அவன் வேறற்ற மரம் போல் சாய்ந்தான். துச்சாதனிடம் எந்த கையால் குந்தலை பற்றி இழுத்து வந்தாயோ அந்த கையில் பூமியில் இற்று விழ வேண்டும் என்றோ அதே மாதிரி நடக்கிறது. கண்ணன் அன்புடன் திரௌபதியுடன் சபதம் செய்யும் போது நிலம் அதிர்ந்தது. நெறிகள் ஓலையிட்டன. பகலில் நட்சத்திரங்கள் கீழே விழுந்தது. வானத்தில் கழுகும் பழுந்தும் ராஜாலையும் மட்டமிட்டன. கழுதிகளில் கத்தல் உங்களுக்கு சுபகதுகனம். நாயும் நெறியும் கழுகும் பருந்தும் போர்க்களத்தில் பிணம் தின்ன காத்திருக்கின்றன என்று சமாதானம் செய்தார். சாபம் பெற்ற போது நடந்தது. பத்தினி திரௌபதியை சபதம் பலித்தது. அஜ்ஞானவாசம் செய்யும்போது திரௌபதி ராஜகுமாரி எவ்விதம் மறைந்திருக்க போகிறான்னு போது அவள் வந்து அந்த விராட ராஜாவோட பொண்டாட்டி
சுதர்ஷனுக்கு தோழியாக பணிப்படாமல் இருந்து அந்த கீஷகனுடைய அவனுடைய இதுக்கெல்லாம் ஆட்படுறா. பட் அவன் கீஷக வதம் நடக்கிறது. 13 ஆண்டுகள் முடிந்து சமாதான பேச்சுவே நல்லது என்று பீமன் இப்பட ஐவர் சொல்லியுமே திரௌபதி மட்டும் கண்ணா விருந்து என் கூந்தலை நினைவில் கொண்டு சமாதான பேசி என்று சொல்லி அனுப்புகிறார். தன் 5 பிள்ளைகளை அபிமன்யும் தளபதியாக கொண்டு யுத்தம் நடத்தும் தைரியம் எனக்கு இருக்கிறது சொல்லி வீரபத்தினி திரௌபதி சொன்னார். பாண்டவர்களை ஆதரிப்பாரோடு என்று சந்தேகம் கொண்டு விதிரையும் அசுத்தாமரையும் துரியோதனை ஒதுக்கினான். கர்ணன் கவச குண்டலத்தை தானம் செய்தான், பலமிழந்தான். பத்தினி சாபம் பலித்தது. துரியோதனை சேர்ந்தவர் அனைவரும் பரலோகம் சேர்ந்தனர். பாண்டவர்கள் என நினைத்து திரௌபதியின் அந்த குமாரர்களையும் நள்ளிரவில் வெட்டி சாத்தான் அசுத்தாம. அவனை பிடித்து திரௌபதியை முன்னெடுத்து அவனை கொள்ளுறான்னு சொல்லும்போது குருவோட பையன் குருபத்தினிக்கு ஒரே குழந்தது அதை விட்டுடுன்றான். எப்பேற்பட்ட பதிவிரதா சொல்ல முடியாத அந்த மாதிரி மன்னிப்பு கொடுக்கக்கூடிய இது மனசு வருமானங்க. அப்பேற்பட்ட கற்பு கரசி அவள் அவள் குருவின் புதல்வன் என்று மன்னித்து விட்டாள். அக்னி அழுக்கை இருப்பது போலும் துரியோதனாக மறித்தும் திரௌபதியின் மனத்தில் க்ஷணமும் மறைந்தது. இவ்வளவு வீரபத்தினி. அதனால் ஜனங்க எல்லாருமே அவளை இன்னி வரைக்கும் நினச்சிட்ருக்கோம். மகாபாரத போர் நடந்து 5000 வருஷம் ஆகிடுறது. ஈவன் டுடே வி ஆர் ஒர்ஷிப்பிங் ஆஸ் த மெயின் டெய்டி இன் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஆல் தட். இதை நினைவு கூர்ந்து இன்றைக்கி பத்தினி தேவி பாரதம் போன்ற பதிவிரதைகளில் அகல்யா, சீதா, தாரா, மண்டோதரி, திரௌபதியில் 5வது கன்னி இவளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அன்றைக்கி சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.